இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். கல்வி கற்றிருந்த கவிஞர் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இதை முன்னிட்டு கல்வி அகாடமி சார்பாக மாணவர்களுக்கு சில போட்டிகள் நடத்தியிருக்கிறோம். இதில் பள்ளி பயிலும் மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள குழந்தைகள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகளை உற்சாகப்படுத்த மக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். போட்டியாளர்கள் ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கோம். கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் போட்டி என்னன்னா, ஸ்கிரீன்ல சில பிக்சர்ஸ் தெரியும். அதை பார்த்து நாங்க கேக்குற क्वेश्चनக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும்னா, இங்க 2 பிக்சர்ஸ் கொடுத்துப்பாங்க. அந்த 2 பிக்சர்ஸ் சேர்த்துக்கினா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். முதல் கேள்விக்கான படங்கள் இதோ. இது எதை பொம்மை மேலே இருக்கு? இதுதான் என்ன மேலே இருக்கு? உங்களுக்கு வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். இது ஒரு நாட்டின் பெயர். இது டாய். டாய்லாந்து. எப்படிமா டாய்லாந்துன்னு சொன்னீங்க? இது டாய், இது லேண்ட், ரெண்டுத்தையும் சேர்த்தா டாய்லாந்து. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். இரண்டாவது கேள்விக்கான பிக்சர்ஸ் திரையில். இது ஒரு காய். இது அம்பர்லா, இது சில்லி. இங்கிலீஷ்ல மட்டும் திங்க் பண்ணி பார்க்காதீங்க, தமிழ்ல யோசிச்சு பாருங்க. தமிழ்ல அம்பர்லாக்கு குடை. குடை மிளகாய். சூப்பர். உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. இது ஒரு மரம். புலில என்ன மரம் இருக்கு? உங்களுக்கு வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த மரத்தோட பழத்தை வீட்ல டெய்லி சமைக்க யூஸ் பண்ணுவோம். புளியா மரம். கரெக்ட் ஆன்சர். சிறப்பா விளையாடுறீங்களே. அடுத்த கேள்விக்கான பிக்சர்ஸ் திரையில். இது ஒரு தமிழ் வார்த்தை. கருவி. ஆன்சருக்கு கிட்ட வந்தீங்க, ஆனால் தவறான ஆன்சர். கல்வி. வெரி குட். இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கான கடைசி கேள்வி இதோ. இது ஒரு விலங்கு. முள்ளுல என்ன விலங்கு இருக்கு? முள்ளம்பன்றி. இவ்வளவு கஷ்டமான क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சா எப்படிமா இவ்வளவு ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டீங்க? இதை விட கஷ்டமா கொடுத்தால் நாங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவோம். வெரி குட், வெரி குட். குழந்தைங்க சிறப்பா விளையாடுறாங்க. அவங்களை உற்சாகப்படுத்த எல்லாம் கிளாப் பண்ணலாமே. கிளாப் கிளாப். முதல் போட்டி சிறப்பாக விளையாடுனீங்க. இப்பொழுது இரண்டாவது போட்டி. இரண்டாவது போட்டி என்னன்னா, சில எண்கள் வேகமா சொல்லுவோம். அதை எப்படி வேணாலும் கூட்டி அதற்கான பதிலா சொல்லலாம். ஓகே, எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் ஒரு டைம் தான் சொல்வேன், ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். 8 less 7 3 5 less 8 less 2 less 5 less 6 3 4 less 5 less 4 3. ஆன்சர் 3. கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஜீனியஸா இருக்கீங்களே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இப்போ இந்த क्वेश्चनக்கு எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். 20 20 50 less 60 12 less 20 70 less 30 40 less 50 less 30 20 60. ஆன்சர் 90. வெரி குட். எப்படி போய் இவ்வளவு ஃபாஸ்டா ஆன்சர் சொன்னீங்க? இதுக்கெல்லாம் காரணம் அபாக்கஸ் தான். அபாகஸ் அப்படினா? அபாக்கஸ் ஒரு சப்ஜெக்ட். அது எங்க ஸ்கூல்ல எங்களுக்கு பிராக்டீஸ் தராங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? அடைக்கலாம் அன்னை நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், விரியூர். அபாகஸ் படிக்கிறதுனால என்னமா நன்மைகள்? 1 இல்ல 2 இல்ல, நிறைய நன்மைகள் இருக்கு. அவற்றின் சில. அபாக்கஸ் கற்பதன் வழியாக மாணவர்களின் ஞாபக சக்தி மேம்படுகிறது. குழந்தைகள் வண்ணமயமான மணிகளுடன் பயிற்சி செய்வதால் நீண்ட காலத்திற்கு தகவல்களை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அபாக்கஸ் கருவி குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது. குழந்தைகளை எளிதில் திசை திருப்ப முடியும். ஆனால் அபாக்கஸ் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கவன சிதறல்கள் இல்லாமல் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியும். இதனால் மாணவர்கள் வகுப்பறையில் கவன சிதறல் இன்றி ஆசிரியர் கூறுவதில் கவனம் செலுத்துவார்கள். அபாகஸில் சிறந்து விளங்கும் குழந்தைகள் சிக்கலான பிரச்சனைகளை எளிதில் தீர்க்க கற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் சிறு வயதிலிருந்தே சிக்கலான பிரச்சனைகளை கையாளுவதில் வல்லவர்களாய் விளங்குவார்கள். அபாகஸ்
பயிற்சியானது மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கிறது. இதனால் மாணவர்களின் படிக்கும் திறன் அதிகரிக்கிறது. பல துறைகளில் மாணவர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள அபாகஸ் ஒரு கருவியாக பயன்படுகிறது. மாணவர்களுக்கு அபாகஸின் விஷுவல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனால் மற்ற பாடங்களையும் காட்சிப்படுத்தல் முறையில் எளிதில் கற்றுக்கொள்கிறார்கள். அபாகஸ் பயிற்சியில் இடது கை பயன்படுத்துதல் வலது மூளை மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுகிறது. இதனால் மாணவர்களின் படைப்பாற்றல் திறன் அதிகரிக்கிறது. அபாகஸ் படிக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கா? குழந்தைகளா, நீங்களும் அடிக்கலாட்ட ஸ்கூல்ல சேருங்க.